ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம், குட் ஈவினிங். வாய்ஸ் கிளியர் ஆகிக்குதா? ஷேர் பண்ணிக்கிற ஸ்க்ரீன் கிளியர் ஆகிக்குதா? எல்லாம் கிளியரா? சார். ரைட். அப்போ நாங்கள் பார்ட் 1ல 16 கேள்வி முடிச்சுக்கிறோம். இப்போ நாங்கள் பார்ட் 2 கொஞ்சம் பார்ப்போம். என்ன சொன்னால் டைம் கொஞ்சம் போதாமல் வந்துடும். நாங்கள் இப்போ எப்படி எக்ஸாம் நெருங்குது தானே, நம்ம 14 நாள் நீக்கிட்டு தானே. சரி, அதால் 14 நாள் தான் நீக்குது. அதாவது நாங்கள் என்ன செய்வோம் என்றால் பார்ட் 2வையும் கொஞ்சம் முடிக்க பார்ப்போம். சரி, 10 கேள்வி பார்க்கணுமே பார்ட் 2ல. ரைட். இப்போ என்னன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த பார்ட் 2 வந்து ஃபுல் எனாலிசிஸ் ஒன்று நான் உங்களுக்கு தரப்போறேன். சரியா? பார்ட் 2 சம்பந்தமா வந்து எப்படி கேள்வி வந்து எடுக்க போறான்னு யூனிட் வைஸா என்ன மாதிரி கேள்விகள் வரப்போகுது, அதே மாதிரி வந்து ஒரு யூனிட்டை பொறுத்த வரையில உங்களுக்கு இந்த எக்கனாமிக்ஸை பொறுத்த வரையில உங்களுக்கு 12 அலகுகள் இருக்குது. இந்த 12 அலகுகளுக்குள்ளேயும் வந்து 10 கேள்வி தான் எடுக்க போறோம். பார்ட் 2 கேள்வி 10 கேள்வி தான் எடுக்க போறோம். அந்த 10 கேள்வியும் வந்து எப்படி அமைய போகுது, எந்த அடிப்படையில வந்து இந்த கேள்வியை வந்து எடுக்க போறோம் அப்படின்றது நான் உங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் வந்து தரப்போறேன். சரியா? தெளிவா விளங்கிக் கொள்ளணும். ரைட். தெளிவா விளங்கிக் கொள்ளணும். என்னன்னு சொன்னால் பார்ட் 2 பொறுத்த வரையில டோட்டலா உங்களுக்கு 10 கேள்வி தான் வரப்போகுது. சரியா? இது பேசிக்கான ஒரு பார்ட் 2 பொறுத்த வரையில உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் தான் வரும். ரைட். இந்த 10 கொஸ்டின்ஸ்லையும் வந்து யூனிட் 1க்கும் யூனிட் 1, 2, 3, 4 ஒன்றுல இருந்து 4 ஒன்னாவது யூனிட், 2வது யூனிட், 3வது யூனிட், 4வது யூனிட், இந்த 4 யூனிட்டுக்கும் வந்து தனித்தனி கேள்வி எடுக்க போறான். சரியா? தனித்தனி கேள்வி எடுப்பான். 5வது யூனிட்டையும் 6வது யூனிட்டையும் சேர்த்து 5வது கொஸ்டின்ஸா போடுவான். ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு கேள்வி வரும். சரியா? 5வது பெரிய கேள்வியா வரப்போறது என்னன்னு சொன்னால் 5வது யூனிட்டும் 6வது யூனிட்டையும் உள்ளடக்கித்தான் 5வது கேள்வி எடுப்பான். 5வது கேள்வி எடுக்க போறான். 5வது கேள்விக்குள்ள யூனிட் 5ம் யூனிட் 6ம் உள்ளடங்கி இருக்கும். அதே மாதிரி யூனிட் 7க்கு ஒரு கேள்வி எடுப்பான் 6வது கேள்வியாக. யூனிட் 8க்கு ஒரு கேள்வி. அதே மாதிரி யூனிட் 9க்கும் 10ஐயும் சேர்த்து ஒரு கொஸ்டின்ஸ் எடுப்பான். யூனிட் 9ஐயும் 10ஐயும் சேர்த்து ஒரு கொஸ்டின். அதே மாதிரி 11வது கேள்விக்கு 11வது யூனிட்டுக்கு ஒரு கொஸ்டின், 12வது யூனிட்டுக்கு ஒரு கொஸ்டின். இந்த அடிப்படை, அதாவது நல்லா விளங்கிக் கொள்ளணும், 2 யூனிட்டை சேர்த்து ஒரு கேள்வி அமைய போகுது. எந்த யூனிட்னு சொன்னா 5ம் 6ம் 9ம் 10ம். எப்படி? 5ஐயும் 6ஐயும் சேர்த்து 5வது கேள்வியா எடுப்பாங்க. அதே மாதிரி 9ஐயும் 10ஐயும் சேர்த்து 9வது யூனிட்டையும் 10வது யூனிட்டையும் சேர்த்து உங்களுக்கு 9வது கேள்வி எடுப்பான். சாரி 8வது கேள்வி எடுப்பான். சரியா? இது வந்து 5வது கேள்வி அமைய போகுது. இது வந்து 8வது கேள்வி அமைய போகுது. சரியா? மத்ததுக்கு எல்லாத்துக்கும் வந்து மத்தது எல்லா யூனிட்டுக்கும் வந்து தனித்தனி கேள்வி எடுக்க போறான். சரியா? இந்த பேசிக்கான விஷயத்தை நீங்க என்ன செய்யணும்னா விளங்கிக் கொள்ளணும். இந்த அடிப்படையில தான் உங்களோட பேப்பர் பார்ட் 2 பேப்பர் வந்து அமைய போகுது. சரியா? மத்த எல்லா யூனிட்ஸுக்கும், இந்த யூனிட்ஸை தவிர மத்த எல்லா யூனிட்ஸுக்கும் தனித்தனி தனித்தனி கேள்வி எடுப்பாங்க. சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி, யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 இது 4க்கும் தனி கேள்வி எடுப்பாங்க. அதே மாதிரி யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 11, யூனிட் 12 இந்த 4 யூனிட்டுக்கும் தனி கேள்வி எடுப்பாங்க. விளைஞ்சா 5க்கும் 6க்கும் ஒரு கொஸ்டினும் ஒரு கேள்வியும், 9க்கும் 10க்கும் ஒரு கேள்வி. இப்படியாக தான் உங்களோட பார்ட் 2 பேப்பர் அமைய போகுது. சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும் என்றால் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். இப்ப நாங்க முதலாவது கேள்விக்குள்ள வருவோம். முதலாவது பெரிய வினா வந்து யூனிட் 1ஓட சம்பந்தப்பட்ட அவ்வளோ விஷயத்தையும் இங்க சொல்லப்பட்டிருக்குது. அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
ரைட். முதலாவது யூனிட்டோட சம்பந்தப்பட்ட அவ்வளவு விஷயமும் நீங்க சாரி அவ்வளவு விஷயம் இல்ல. முதலாவது யூனிட்டோட சம்பந்தப்பட்ட கேள்விகளை தான் முதலாவது கேள்வியில கேட்பாங்க. முதலாவது பெரிய வினால கேட்பாங்க. சரியா? அதைத்தான் நாங்க பார்க்க போறோம். 5 கேள்விகள் உங்கள்கிட்ட வினாவப்பட்டது. மேக்சிமம் 5 அல்லது 4 ஒரு பெரிய வினாவை எடுக்க போனால் 5, 4 அல்லது 6 அந்த கெப்புக்குள்ள தான் உங்களோட மேக்சிமம் 5 தான் நீங்க 5 கேள்வி தான் வரும். சரி, அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக நினைக்கணும். ரைட். இப்போ முதலாவது கேள்வியை ரீட் பண்ணுங்க ஒரு ஆள். முதலாவது கேள்வியை ரீட் பண்ணுங்க. ஷஹாம் ரீட் பண்ணுங்க. பொருளாதார பண்டத்தின் பிரதான உடைமைகள் யாவை? பொருளாதார பண்டத்தின் பயனாளர்கள் விலை செலுத்துவதன் மூலமே அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். இக்கூட்டின் நடைமுறை பொருத்தப்பாட்டினை விளக்குக. ரைட். கேள்வியை நல்லா விளங்கிக் கொள்ளணும். பொருளாதார பண்டத்தின் பிரதான உடைமைகள் யாவை? பொருளாதார பண்டத்தின் பயனாளர்கள் விலை செலுத்துவதன் மூலமே அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். இவற்றின் நடைமுறை பொருத்தப்பாட்டினை விளக்குக அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று உங்கள்ட்ட வினாவப்பட்டு. இப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இதுல முதலாவது பொருளாதார பண்டத்தின் பிரதான உடைமைகள் அப்படின்னு சொன்னால் என்னன்னா வரையறுக்கப்பட்ட உருவாக்கப்படுகின்ற ஒரு பண்டங்கள் தான். என்னன்னா அந்த பண்டங்களுக்கு தான் நாங்க பேர் சொல்லுவோம் பொருளாதார பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். விளைஞ்ச உங்களுக்கு சொல்றது, அதாவது நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். பொருளாதார பண்டத்தின் உடைமைகள் அப்படின்னு சொல்ல போகல வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டு உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த வரையறுக்கப்பட்ட நிரம்பலை கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பொருளாதார பலத்தின் அல்லது பொருளாதார பண்டத்தின் உடைமைகள். சரியா? அப்ப அடுத்தது வந்து என்னன்னு சொன்னால் நேரான எல்லை செலவு அமைய செலவினை கொண்டிருக்கும். சரியா? நேரான எல்லை செலவு ஒன்று வைக்கும் அல்லது அமைய செலவை கொண்டிருக்கும். இதெல்லாம் இந்த பொருளாதார பண்டத்தின் ஒரு பண்புகள். அந்த பண்புகளை தான் நாங்க என்ன சொல்லுவோம் சொன்னால் உடைமைகள். வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டு உருவாக்கப்பட்டது, வரையறுக்கப்பட்ட நிரம்பலை கொண்டிருக்கிறது, நேரான எல்லை செலவு அல்லது அமைய செலவை கொண்டிருக்கிறது, உரிமை பாராட்டக்கூடியது. எனக்கு இந்த பொருள் எனக்கு சொந்தம் மேனேஜா அப்படின்னு சொல்லி என்ன செய்யலும் உரிமை பாராட்டக்கூடிய ஒரு பண்டம் தான் இந்த பொருளாதார பண்டம் அப்படின்னு சொல்லுவோம். மேனேஜா சொல்றது பொருளாதார பண்டம் அப்படின்னு சொல்லுவோம். பொருளாதார பண்டத்தின் பிரதான உடைமைகள் அப்படின்னு சொன்னால் என்ன? வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டு உருவாக்கப்படும். சரியா? அதே மாதிரி வந்து நேரான எல்லை செலவு அல்லது அமைய செலவனை கொண்டு இருக்கும். அதே மாதிரி வரையறுக்கப்பட்ட நிரம்பலை கொண்டு இருக்கும், உரிமை பாராட்டக்கூடியது. சரி, இந்த 4 பாயிண்ட்ஸையும் நீங்க கொடுத்தாலே உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் கிடைச்சிடும். இப்ப அடுத்த 2 மார்க்ஸுக்கு மொத்தமா 4 மார்க்ஸ் தானே. 2 மார்க்ஸ் இப்ப இதுல பிரதான அந்த பொருளாதார பண்டத்துல பிரதான உடைமைகள் யாவைன்னு சொன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைச்சிடும். அப்ப பேலன்ஸ் இன்னும் 2 மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த பொருளாதார பண்டத்தின் பயனாளர்கள் விலை செலுத்துவதன் மூலமே அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கூட்டின் நடைமுறை பொருத்தப்பாட்டு விளக்கட்டும். அப்ப அதை விளக்குறது என்ன செய்யணும் என்றால் இந்த பெரும்பாலான சந்தர்ப்பத்துல வந்து பயனாளர்கள் விலை செலுத்துவதன் மூலம் தான் என்ன செய்யலும்டா இந்த பண்டத்தை பெற்றுக்கொள்ளணும். உதாரணமாக உணவகம் ஒன்று எடுத்துக்கொண்டால் அந்த உணவகத்துல உணவுப் பொருளை வந்து பெற்றுக்கொள்ளுதல் எதன் மூலமா ஒரு காசை கொடுக்கறதன் மூலமா தான் உணவை பெற்றுக்கொள்ளணும். விளைஞ்சு சொல்லுது. அப்ப இப்பண்டத்தின் பயனாளர்கள் சில சந்தர்ப்பங்கள்ல வந்து விலை செலுத்தாமல் இவற்றை வந்து நுகரையும் மேலும். அப்ப உதாரணமா அதுக்கு உதாரணமா நாங்க சொல்லலும் பாடசாலை மாணவர்களுக்கு அரசு வழங்குற இலவச பாடநூல் விளைஞ்சா. அப்ப பாடசாலை மாணவர்களுக்கு அரசு வழங்குற அந்த பாடநூல் அதை இலவசமாக வழங்குறதால அதை வந்து என்ன செய்யலாது அப்படின்னு சொன்னா இந்த பொருளாதார பண்டத்தின பயனாளர்கள் விலை செலுத்தாம அதை பெற்றுக்கொள்றாங்க.
அப்படின்னு அர்த்தம். அப்ப நல்லா விளைக்கொள்ளணும். அப்ப நடைமுறை பொருத்தப்பாட நாங்க அவர் விளக்கணும். என்னது விலை செலுத்துவதன் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளையிலும், விலை செலுத்தாதன் மூலமா பெற்றுக்கொள்ள. ஏன்னா இலவசமா கிடைக்கிற சந்தர்ப்பம். அரசாங்கம் இலவசமா அந்த பொருள் அந்த ஒரு பொருளாதார பண்டத்தை இலவசமா அந்த அரசாங்கமோ அல்லது இலவசமா கிடைக்கப்படுற சந்தர்ப்பத்தில் அதுக்கு விலை ஒன்று செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதான் இதுல நடைமுறை பொருத்தப்பாடு. விளைஞ்ச ஒன்று சொல்றது. அந்த ரெண்டு கூற்றையும் நீங்க புரியணும். எப்படியான கூற்று? சல்லி, அதாவது சல்லி கொடுத்தும் வாங்கிடும், சல்லி கொடுக்காமலும் வாங்கிடும். இப்ப சல்லி கொடுத்து வாங்குறதுக்கான உதாரணம் ஒன்றும் குறிப்பிடணும், சல்லி கொடுக்காம வாங்குறதுக்கான உதாரணம் ஒன்றையும் என்ன செய்யணுமா நீங்க குறிப்பிடணும். விளைஞ்ச ஒன்று சொல்றது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப இப்படி இந்த 4 பண்புகள் இதுல உடைமைகள் யாருன்னு சொன்ன 4 விடயங்களை குறிப்பிட்டு, அதே மாதிரி விலை செலுத்துவதன் மூலமா உணவு அதாவது பொருளாதார பண்டத்தை பெற்றுக்கொள்ளையிலும், அதே மாதிரி விலை செலுத்தாமலும் பொருளாதார பண்டத்தை பெற்றுக்கொள்ளையிலும். இந்த விடயம் எல்லாத்தையும் நாங்க குறிப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா 4 புள்ளிகள் கிடைக்கும். 4 புள்ளிகளை நாங்க எடுக்கிறதுக்கு எவ்வளவு விஷயம் எழுத வேண்டியது அப்படின்றத தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். அப்ப பொருளாதார பண்டத்தின் உடைமைகள் வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டு உருவாக்கப்படும். அப்ப உங்களை பேப்பர்களை வச்சுப்பீங்க, அந்த பேப்பர்ல எழுதிக்கோங்க. ரைட். சின்ன டைம் கொண்டு வரேன், சொல்ற விஷயங்களை எழுதிக்கோங்க. முதலாவது கேள்வி. குயிக்கா தான் சொல்லுவேன், ஸ்பீடா எழுதுவோம். ரைட். பொருளாதார வளத்தின் உடைமைகள் வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டு உருவாக்கப்படும். இரண்டாவது, வரையறுக்கப்பட்ட நிரம்பலை கொண்டிருக்கும். நேரான எல்லை செலவு அமையச் செலவினை கொண்டிருக்கும். நேரான எல்லை செலவு அமையச் செலவினை கொண்டிருக்கும். உரிமை பாராட்டக்கூடியது. இது 4 பண்பையும் குறிப்பிடுறது. அடுத்ததாக நாங்க அந்த பெரும்பாலான சந்தர்ப்பத்தில் வந்து பயனாளர்கள் விலை செலுத்துவதன் மூலம் தான் இந்த பண்டத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கான ஒரு உதாரணம் அங்கு குறிப்பிட்டது. அதே மாதிரி பண்டத்தின பயனாளர்கள் சில சந்தர்ப்பங்களில் விலை செலுத்தாமல் இவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கான உதாரணங்களையும் குறிப்பிட்டது. சரியா? பாடசாலை மாணவர்களுக்கு அரசு வழங்கும் இலவச பாடம். சரி, நான் இது கிளாஸ் முடிய உங்களுக்கு ஆன்சரை நான் அனுப்பி விடுவேன். இப்போதைக்கு ஷோர்ட்டா நோட் பண்ணக்கூடியவர்கள் நோட் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு இன்னும் இதை ஞாபகமாய். சரியா? ரைட். 2வது கேள்வியை ரீட் பண்ணுங்க. அஃபீஃப் ரீட் பண்ணுங்க 2வது கேள்வி. சேமிப்பு, முதலீடு மற்றும் மூலதனம் என்பவற்றுக்கு இடையிலான தொடர்பினை விளக்கு. ரைட். என்ன கேட்கிறான்? சேமிப்பு, முதலீடு, மூலதனம். சரியா? மெயினான ஒரு கேள்வி. சரியா? ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வின்னு சொல்லலாம். நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். சேமிப்பு, முதலீடு, மூலதனம். அப்ப சேமிப்பு அப்படின்னு சொன்னால் என்னது? வருமானத்துல நிகழ்கால நுகர்விற்காக செலவிடப்படாதது சேமிப்பு அப்படின்னு சொல்லணும். அல்லது வருமானத்துல நுகர்வுக்காக செலவிட்டு எஞ்சிய பகுதி சேமிப்பு அப்படின்னு சொல்லுவோம். விளைஞ்ச சொல்றது அதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? அதான் வருமானத்துல நிகழ்கால நுகர்வுக்காக செலவிடப்படாததைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்னா சேமிப்பு. அப்ப வருமானத்துல எவ்வளவு நுகர்வு போகுதோ, நுகர்வு செலவு எவ்வளவு போகுது. உதாரணமா வருமானத்தை நாங்க 6000 எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா நுகர்வு ஒரு 2000 ஒரு 4000 வச்சு கொள்வோமே. அப்ப சேமிப்பு எவ்வளவு ஆயிக்கும்? வருமானம் 6000, நிகழ்கால நுகர்வு வந்து 4000. அப்ப வருமானத்துல இருந்து நீங்க நுகர்வுக்காக 4000 செலவழிச்சிட்டீங்க. அப்ப எவ்வளவு சேமிப்பீங்க? சேமிப்பு எவ்வளவு? 2000 சேமிப்பு. இதுதான் நாங்க சேமிப்புன்னு சொல்லுவோம். என்னது? வருமானத்துல நிகழ்கால நுகர்விற்காக செலவிடப்படாதது சேமிப்பு அப்படின்னு சொல்லுவோம். சேமிப்பு எனப்படும். இதை குறிப்பிட்டாலே உங்களுக்கு 1 மார்க்ஸ் கிடைச்சிடும். சரியா? அடுத்தது முதலீடு குறிப்பிடும். முதலீடு அப்படின்னு சொன்னால் புதிதாக மூலதன பொருட்களை உருவாக்கும் செயற்பாடு தான் முதலீடு அப்படின்னு சொல்லுவோம். முதலீடு சொன்னா என்ன? புதிதாக மூலதன பொருட்களை உருவாக்குற செயற்பாடு. என்ன பொருட்களை? மூலதன பொருட்களை.
மூலதன பொருட்களை புதிதாக உருவாக்குகின்ற ஒரு செயற்பாடு தானே என்னன்னு சொன்னால் முதலீடு. முதலீடு சரியா? அப்ப மூலதன தேவை ஈடு செய்யறதுக்காக, மூலதன இருப்பை அதிகரிக்கிறதுக்காகவும் எனது இந்த முதலீடு செய்யப்படும். அப்ப முதலீடு எதன் மூலம் செய்யறான் அப்படின்னு சொன்னா சேமிப்பின் மூலம். நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்ப நல்ல தெளிவா அந்த மூன்றுக்கும் இடையிலான தொடர்பு நல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட்? இப்ப சேமிப்பு, இப்ப உதாரணமா வருமானம் இருக்குது. சரியா? வருமானம். இந்த வருமானத்துல இருந்து நீங்க நுகர்வுக்காக செலவிடுறீங்க. அப்ப செலவிட்டு எஞ்சிய பகுதியை தான் நாங்க சேமிப்பு அப்படின்னு சொல்லுவோம். சேமிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், இந்த நுகர்வு செலவை குறைச்சா சேமிப்பு அதிகரிக்குமா குறைவடையுமா? நிகழ்கால நுகர்வு செலவை நீங்க என்ன செய்றீங்க? குறைக்கிறீங்க. குறைச்சா சேமிப்பு அதிகரிக்குமா குறைவடையுமா? அதிகரிக்கும். அதிகரிக்கும் தானே. சேமிப்பு என்ன செய்ய போறோம்? அதிகரிக்க போகுது. சேமிப்பு சேவிங்ஸ் அதிகமாக கையில இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க அந்த சேமிப்பை எடுத்து அதை முதலீடு செய்ய முன் வருவீங்களா இல்லையா? ஓ இல்லையா? ஆம் சார். அண்ணஹரி. அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். நல்ல விளையும். முதலீடு அதிகரிக்க 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 மூலதன வாக்கம் ஒன்று உருவாகுமா இல்லையா? ஏனது மூலதன ஹரி விளங்கிட்ட சொல்றது. மூலதன தேய்வை ஈடு செய்யறதுக்காக, மூலதன இருப்ப அதிகரிக்கிறதுக்காகத்தான் நாங்க என்ன செய்யறோம்? முதலீடு செய்யறோம். எதன் மூலம் நாங்க முதலீடு செய்யறோம்? சேமிப்பின் மூலம். அப்ப எப்படி தொடர்பு விளங்கிச்சா உங்களுக்கு? சேமிப்பொண்டு நுகர்வுல இருந்து தொடர்பு படுத்தி வரணும். நுகர்வை நாங்க குறைச்சோம் அப்படின்னு சொன்னா சேமிப்பு அதிகரிக்கும். சேமிப்பு அதிகரிச்சுன்னு சொன்னால் முதலீடு அதிகரிக்கும். முதலீடு அதிகரிக்கும் சொன்னா மூலதனமாக்கம் அதிகரிக்கும். விளைஞ்ச சொல்றது. அப்ப மூலதன தேவை ஈடு செய்யலாம், மூலதனத்தின இருப்பை என்ன செய்யலாம்? அதிகரிக்கும். விளைஞ்சா? அப்ப நல்லா இதை தெளிவாக விளங்கிக்கொள்ளணும் இந்த முதலீடு சம்பந்தமான விஷயத்தை. ரைட்? தள்ளி எடுத்துறீங்களா? விளங்கல? சரி சரி, கொஞ்சம் லேட்டா கோல் ஒன்று தரேன் கிளாஸ்ல. போறதுக்கு எடுப்போம். ஆ பத்து. ம் சரி சரி சரி. ரைட். ஓ, அன்மியூட்ல தான் ஈக்கிட்டேனா? சரி. அப்ப முதலீடு, சேமிப்பு, முதலீடு, மூலதனம். ரைட். அப்ப சேமிப்பு, முதலீடு, அப்ப பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் ஈங்கிக்கிறீங்க எல்லாரும் வேணா? ரைட். சரி. அப்ப சேமிப்பு, முதலீடு, மூலதனம். சேமிப்புண்டா என்னது? வருமானத்துல நிகழ்கால நுகர்விற்காக செலவிடப்படாததான் நாங்க சேமிப்பு அப்படின்னு சொல்லுவோம். முதலீடுன்னு சொன்னா என்ன? புதிதாக மூலதன பொருட்களை உருவாக்குற செயற்பாடு முதலீடு அப்படின்னு சொல்லுவோம்.
விளங்கிச்சா? அப்ப மூலதன தேய்வை முதலீடு எதுக்காக செய்யறான்? மூலதன தேய்வை ஈடு செய்யறதுக்காகவும் மூலதனத்தின் இருப்பை அதிகரிக்கிறதுக்காகவும் முதலீடு செய்யறான். விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இப்ப அடுத்ததாக மூலதனம்டா என்னன்னு பார்ப்போம். மூலதனம் அப்படின்னு சொன்னால் உற்பத்திக்கு பயன்படுத்தும் வகையில மனிதர்களால உருவாக்கப்பட்ட சாதனங்கள் எல்லாமே மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். அத நெடுவாழ்வுத்தன்மையை கொண்டிருப்பதுடன் அந்த மூலதனம் அப்படின்றது தேய்வுக்கு உட்பட்டவையாக காணப்படும். தேய்வுக்கு உட்பட்டவையாக காணப்படும். ரைட், நெடுவாழ்வுத்தன்மையை கொண்டிருப்பதுடன். அப்ப நல்லா விளங்கிறோம். மூலதனம்னா என்ன? உற்பத்திக்கு பயன்படுத்துற வகையில மனிதர்களால உருவாக்கப்பட்ட சாதனங்கள் எல்லாமே என்ன? மூலதனம். மூலதனம் அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட், இப்ப நான் சொன்ன மாதிரிதான் அதுல அப்ப சேமிப்புண்டா என்ன, முதலீடுனா என்ன, மூலதனம்னா என்ன, இந்த 3 கருத்தையும் குறிப்பிட்டு நாங்க இந்த சேமிப்பை வந்து இந்த சேமிப்புல இருந்து தான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா முதலீடு செய்ய போறோம். அப்ப வெளிப்பாய்ச்சலான சேமிப்பை உட்பாய்ச்சலாக நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, அந்த நிறுவனத்துக்குள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, உட்பாய்ச்சலாக மாற்றினோம் அப்படின்னு சொன்னா முதலீடு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப முதலீடு அதிகரிக்கும். அதனால முதலீடு அதிகரிச்சுன்னு சொன்னால் மூலதனம் என்ன நடக்க போகுது? அதிகரிக்க போகுது. இதுதான் சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் மூலதனத்துக்கும் இடையிலான தொடர்பு. விளைஞ்சவங்க சொல்றது என்ன தொடர்பு? வெளிப்பாய்ச்சலான சேமிப்பை உட்பாய்ச்சலாக மாற்றினோம் அப்படின்னு சொன்னா, நிறுவனத்துக்குள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் முதலீடு அதிகரிக்க போகுது. அப்ப முதலீடு அதிகரிச்சா என்ன நடக்கும்? மூலதனம் அதிகரிக்கும். சரியா? விளைஞ்சவங்க சொல்றேன். ரைட், இது கிளியரா விளங்கினா? அம்ரத் கிளியரா? அம்ரத், ஹஃபீஃப், திலக்ஷனா, பின்சா, ரீமா, விளங்கிருச்சு சார். சீமா, குவேஸ், சஹாம், நஃப்லா. ஓ சார். ரைட், சரியா? இது ஓகே. 3வது கேள்விக்கு வரணும். 3வது கேள்விய ரீட் பண்ண போறீங்க. அபி ரீட் பண்ணுங்க. தாராள சந்தை பொருளாதாரத்தினையே சமூக சந்தை பொருளாதாரம் என்கின்றோம். இதனை ஏற்பீரா? விளக்குக. ரைட், சிம்பிளான விஷயம். தாராள சந்தை பொருளாதாரத்தை சமூக சந்தை பொருளாதாரம் சொல்லுவோமா? இதனை ஏற்றுக்கொள்வீங்களா? விளக்குக அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தாராள சந்தை பொருளாதாரமும் சமூக சந்தை பொருளாதாரமும் உண்டா? இதன் கேள்வி. நல்ல வினைகளும். தாராள சந்தை பொருளாதாரமும் சமூக சந்தை பொருளாதாரமும் உண்டா? சரி, அப்ப தாராள சந்தை பொருளாதாரம் அப்படின்றது வேற, சமூக சந்தை பொருளாதாரம் அப்படின்றது வேற. நல்லா வினைகளும். தாராள சந்தை பொருளாதாரம் சொல்றது சந்தை பொருளாதாரத்தை தான் நாங்க தாராள சந்தை பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சமூக சந்தை பொருளாதாரம் அப்படின்னு சொன்னா பார்ட் 1லையும் உங்களுக்கு விளக்கப்படுத்துற டைம் இந்த சமூக சந்தை பொருளாதாரம் சம்பந்தமா பேசிருந்தேன். யாபோமிக்குதா? கிளாஸ் வந்தாக்கள் சமூக சந்தை பொருளாதாரம் சம்பந்தமா விளக்கியிருந்தேன். சமூக சந்தை பொருளாதாரம்னா என்னன்றதை சொல்லியிருந்தேன். யாபோமிக்குதா இல்லையா? உவேஸ் சொல்லுங்க பாபு. சமூக சந்தை பொருளாதாரம் சம்பந்தமா நான் அந்த பார்ட் 1 விளக்கப்படுத்துற டைம் நான் சமூக சந்தை பொருளாதாரம் சம்பந்தமா சொல்லியிருந்தேன். யாபோமிக்குதா? சார். அப்ப பிரின்ஸா சொல்லுங்க பாப்போம். சமூக சந்தை பொருளாதாரம்னா என்ன? சந்தை பொருளாதார முறையில சமூக நியாயத்துவத்தை ஏற்படுத்துவதற்காக அரசாங்கம் தலையீடு செய்யற பொருளாதாரம். அண்ணா ஹரி, வெரி குட். சரியா? இவ்வளவுதான் விஷயம். என்னது? சந்தை பொருளாதாரத்துல சில குறைபாடுகள் விளைஞ்ச சொல்றது, சில நியாயமற்ற நடவடிக்கைகள் நடைபெறுது. விலையை அதிகமான விலை வச்சு பொருளை விற்கிறதா இருக்கலாம்.
விலைங்க சொல்றது. அதே மாதிரி வந்து ஸ்கேம் ஆகிக்கலாம், ஏமாற்றல் நடவடிக்கைகள் ஆகிக்கலாம், தரம் குறைந்த பொருட்களை விற்கிறது ஆகிக்கலாம், விளைஞ்சா அப்போ அந்த பொருளுக்கு சிறப்பான பாதுகாப்பு ஒன்று இல்லாமல் ஆகிக்கலாம், விளைஞ்சா நோய் வாய் நோய் ஏற்படக்கூடிய பொருட்களை அழிக்கலாம், விளைஞ்ச சொல்வது நச்சு பொருட்களை அழிக்கலாம். அப்ப இதுகளை சரியான முறையில் இப்படியான பல விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம், அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்ப இந்த சந்தை பொருளாதாரத்துல இப்படியான குறைபாடுகள் எல்லாம் காணப்படுறதால வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னால், இந்த சந்தை பொருளாதாரத்துல இருக்கிற இந்த நியாயமற்ற நடவடிக்கைகளை சரியான முறையில கொண்டு போறதுக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, அரசாங்கம் இந்த சந்தை பொருளாதாரத்துல தலையிட போறான். அரசாங்கம் அப்படி தலையிட்டு என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, சமூகத்துல ஒரு நியாயத்துவ தன்மையை ஏற்படுத்துவான். அப்படி நியாயத்துவ தன்மையை அரசாங்கம் தலையிட்டு ஒரு சமூகத்துக்கு ஒரு நியாயத்துவத்தை பெற்றுக் கொடுக்கறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பெயர் என்னன்னு சொன்னா சமூக சந்தை பொருளாதாரம். சமூக சந்தை பொருளாதாரம் இது பார்ட் 1லையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்ப தாராள சந்தை பொருளாதாரமும் சமூக சந்தை பொருளாதாரமும் உண்டா? இதனை ஏற்பீங்களா? முதலாவது அதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஏற்பீங்களா இல்லையா? இல்ல. இல்லை. அப்ப நாங்க என்ன செய்யணும்? சாராள சந்தை பொருளாதாரம்டா என்ன, சமூக சந்தை பொருளாதாரம்டா என்ன, அதை நாங்க விளக்கணும். அப்ப சாராள சந்தை பொருளாதாரம்டா என்ன? சந்தையால இயக்கப்படுறது. அதே மாதிரி தனியால் சுதந்திரம் உயர்வாக இருக்கும். அதே மாதிரி தனிப்பட்ட நலன்ல வந்து அதிக அக்கறை செலுத்தப்படும். அதே மாதிரி அரசின் செல்வாக்கு மிக குறைவானதாக இருக்கும். விளைஞ்சா இதெல்லாம் வந்து தாராள சந்தை பொருளாதாரத்தின பண்புகள். சரி, சந்தையால இயக்கப்படுறது, தனியால் சுதந்திரம் உயர்வாக இருக்கிறது, தனிப்பட்ட நலன்ல அதிக அக்கறை செலுத்தப்பட்டது, அவனுக்கு லாபத்தின் அடிப்படையில் இயக்கப்படுறது, அரசின் செல்வாக்கு மிக குறைவாக இருக்குது. ஆனா சமூக சந்தை பொருளாதாரத்தை நாங்க எடுத்தோம்னு சொன்னால் அரசியலால இயக்கப்படுது. எதால இயக்கப்படுது? அரசியலால இயக்கப்படுகின்ற ஒரு பொருளாதாரம் தான் சமூக சந்தை பொருளாதாரம். அதே மாதிரி அனைவருக்கும் சமமான சுதந்திரம் காணப்படும். எல்லாத்துக்குமே ஒரு சமமான ஒரு நியாயமான விலை ஒன்றை பெற்றுக் கொடுக்குற மாதிரி, நியாயமான பொருள் ஒன்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி சொல்றது. அப்ப ஸ்கேம்கள் இல்லாத மாதிரி, அப்ப இப்படியான அனைவருக்கும் சமமான சுதந்திரம் காணப்படும் சமூக சந்தை பொருளாதாரம். அதே மாதிரி சமூக நலன்ல, இப்ப தனிப்பட்ட நலன்ல தானே அதிக அக்கறை செலுத்துறாங்க தாராள சந்தை பொருளாதாரத்துல. சமூக சந்தை பொருளாதாரத்துல சமூக நலன்ல அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. அதுக்குதான் அது பேரே வச்சுக்கணும், சமூக சந்தைன்னு சொல்லி. சமூக சந்தை சமூகத்தை அடிப்படையாக சமூகத்துக்கு ஒரு நியாயத்துவத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக செய்யறது. இப்படியே நாங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கிட்ட பேரு தலைப்பே சொல்லிக்கிறேன், சமூக சந்தை பொருளாதாரம் விளைஞ்சவங்க சொல்லுது. சமூக நலன்ல அதிகம் கவனம் செலுத்தப்படும் இந்த சமூக சந்தை பொருளாதாரத்தை. அதே மாதிரி அரசாங்கத்தின் பங்களிப்பு உயர்வாக, ஓரளவுக்கு உயர்வாக காணப்படும். சரியா? இதெல்லாம் இந்த சமூக சந்தை பொருளாதாரத்தின் தாராள சந்தை பொருளாதாரத்தின பண்பு, சமூக சந்தை பொருளாதாரத்தின பண்பு, இரண்டையும் கொடுத்தாலே உங்களுக்கு இல்லைன்ற ஆன்சருக்கே ஒரு மார்க்ஸ் தந்துருவாங்க. தாராள சந்தை பொருளாதாரத்தின வந்து சமூக சந்தை பொருளாதாரமே நின்றோம், இதை ஏற்பீரா? அதுக்கான ஆன்சர் என்ன? இல்லையா, ஆமா, இல்லை. அந்த இல்லைன்ற ஆன்சர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மார்க்ஸ் தந்துருவான். பேலன்ஸ் 3 மார்க்ஸ் எதுக்குன்னு சொன்னால் தாராள சந்தை பொருளாதாரத்தின பண்பையும் சமூக சந்தை பொருளாதாரத்தின பண்பையும் ரெண்டையும் வேறு வேறையா குறிப்பிட்டதுக்கு, வேறுபடுத்துறதுக்கு. பேலன்ஸ் வந்து அந்த விளக்குக, அதை நாங்க அந்த பண்புகளின் மூலமா நாங்க விளக்க போறோம். அதுக்கு வந்து பேலன்ஸுக்கு 3 மார்க்ஸ் போடுவாங்க விளக்குறதுக்கு. அப்ப இப்படிதான் இந்த கேள்விக்கு ஆன்சர் கொடுக்குற மெத்தட். இப்படிதான் உங்களுக்கு மார்க்ஸும் போடப்படும். ரைட். அடுத்து 4வது கேள்விகளை வரும். அண்ணாரி ஒரு ஆள் வந்து கேட்டுக்கிறாங்க, இப்ப தாராள சந்தை பொருளாதாரத்துக்கும் சமூக சந்தை பொருளாதாரத்துக்கும் இடையிலான வேறுபாட்டை விளக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னா நாங்க எப்படி ஆன்சர் கொடுக்கறது அப்படின்றத கேட்டீங்கன்னா, நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது தாராள சந்தை பொருளாதாரம்டா என்ன, சமூக சந்தை பொருளாதாரம்டா என்ன, வரைவிலக்கணத்தை கொடுக்கணும். 2வது விடயம், தாராள சந்தை பொருளாதாரத்தின் பண்பு சமூக சந்தை பொருளாதாரத்தின் பண்பு. அது அந்த 2 பண்புகளையும் கொடுக்கணும். சொல்றது. அதே மாதிரி அதோட தொடர்புபட்ட விடயங்கள் சில கொடுக்க, பண்பையும் அந்த வரைவிலக்கணங்களும் தான் நாங்க மெயின். அதை கொடுத்தாலே உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் அப்படிதான் நாங்க கொடுக்குறோம். தாராள சந்தை பொருளாதாரத்தினை அதே மாதிரி சமூக சந்தை பொருளாதாரத்தின் 2க்கும் இடையிலான வேறுபாடு வந்து விளக்குங்க அப்படின்னு சொன்னாங்க.
அந்த வரைவிலக்கணம் பண்புகள். சரியோ? அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக்கணும். அதோட சம்பந்தப்பட்ட அந்த சில உதாரணங்களையும் குறிப்பிட்டா சரி, உங்களுக்கு முழுமையான மார்க்ஸ் கிடைக்க பெறும். 4 மார்க்ஸ் தான் இந்த மாதிரியான கேள்வி கேட்கப்படும். கிளியரா குவேஸ்? குவேஸ்? ஓம் சார், கிளியர். ஓ சரி, அடுத்ததாக எல்லாத்துக்குமா இந்த ஆன்சர் வந்து நான் கிளாஸ் முடிய போடுவேன். ஷோர்ட்டா நீங்க வந்து இந்த நோட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு விளக்கம் தானே தேவை, இல்லைங்களா? எப்படி நாங்க ஆன்சர் கொடுக்க போறோம், என்ன என்ன விஷயம், அதுதான் எங்களுக்கு தேவை மெயினா. சரியா? அதுக்கு நான் சொல்லிக்கிட்டு நீங்க இப்படி எழுதுங்க அப்படி எழுதுங்கன்னு சொல்லிட்டு அதை பண்றதுக்கான டைம் இல்லை இப்ப. விளைஞ்சா நல்லா தெளிவா விளங்கிக்கணும். சரியா? அதாவது நான் சொல்ல நீங்க இப்ப ஆன்சரையும் எழுதுறதுக்கான டைம் இல்லை. நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துற டைம்ல எல்லா விஷயத்தையும் ஷோர்ட்டா நீங்க நோட் பண்ணி கொள்ளணும், அல்லது உள்வாங்கி கொள்ளணும். இல்லைங்களா? என்ன விஷயம்ன்றதை புரிஞ்சு கொள்ளணும் முதலாவது. அதுதான் விஷயம். அதுக்கு பிறகு நீங்க நான் அந்த ஆன்சர் அனுப்புற டைம்ல நீங்க வந்து என்ன செய்யணும்டா, உங்களுக்கு எழுத தேவைன்னு சொன்னா எழுதி வச்சுக்கொள்ளே. சரியா? எழுதி படிக்கிறது உங்களுக்கு நல்ல உங்களோட எக்ஸாமுக்கு உதவும். சரியா? ரைட். நான்காவது கேள்விய ரீட் பண்ணுங்க. திலக்ஷனா. ஒரு சமூகத்தின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சி வீதமானது நிகழ்காலத்தில் கைவிடப்படும் நுகர்வில் தங்கியிருக்கும். இக்கூற்றினை பொருத்தமான வரைபடங்கள் மூலமாக விளக்குக. ரைட். இப்ப நல்லா விளங்கிக்கொள்ளணும். என்ன கேஸ்ன்னு சொன்னா, இது மிக முக்கியமான ஒரு விஷயம். சரியா? இந்த கேள்வி வந்து நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம் மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று தானே இது. சரியா? ஐ திங்க் சரியா, நல்ல கேள்வி ஒன்று. சரி, ஒரு சமூகத்தின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சி வீதமானது நிகழ்காலத்துல கைவிடப்படும் நுகர்வில் வந்து தங்கி இருக்குமாம். இக்கூற்றின் பொருத்தப்பாட்ட வரைபடங்கள் மூலம் விளக்கட்டும். முதலாவது அண்டர்ஸ்டாண்டிங். என்ன விஷயம், ஏன் வந்து பொருளாதார வளர்ச்சி வீதம், சரியா, பொருளாதார வளர்ச்சி வீதம் நுகர்வுல தங்கிக்குது. எதிர்கால பொருளாதார வளர்ச்சி வீதம் நுகர்வுல எப்படி தங்கி அப்படின்ற விடயத்தை நாங்க தெளிவா முதலாவது உள்வாங்கிக் கொள்ளணும். நாங்க முதலாவது இது சம்பந்தமா கொஞ்சம் பேசுவோம். அதுக்கு பிறகு நாங்க எப்படி ஆன்சர் கொடுக்கறது அப்படின்றத வரும். முதலாவது இந்த இது சம்பந்தமா ஒரு விளக்கத்துக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தை நாங்க விளங்கிட்டு அந்த விஷயத்தை நாங்க உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்க எப்படி ஆன்சர் கொடுக்க போறோம் அப்படின்றதுக்குள்ள கருத்துக்குள்ள வரும். இப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். எதிர்கால பொருளாதார வளர்ச்சி வீதம் எப்படி வீதமானது நிகழ்காலத்துல கைவிடப்படும் நுகர்வுல தங்கிக்குது அப்படின்றத நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கணும். எப்படி தங்கிக்குது அப்படின்னு சொன்னா நல்லா விளங்கணும். இப்ப ரைட், உங்களுக்கு இந்த வருமானம், நுகர்வு, சரி, நீங்க உங்கள்ட்ட எவ்வளவு வருமானம் மீகிறதோ அப்ப நிகழ்கால நுகர்வு, நிகழ்காலத்துல எவ்வளவு நுகர்வு செய்றீங்களோ அதை கழிச்சு வாரது தான் உங்களோட சேமிப்பு, உங்களோட சேமிப்பாக காணப்படும். ரைட், இது ஓகே தானே? இந்த விஷயம் உங்களுக்கு தெரிந்தானே, எவ்வளவு உங்கள்ட்ட வருமானம் மீகுது, எவ்வளவு செலவழிச்சீங்க, பேலன்ஸ் தான் என்ன, சேமிப்பு. இப்ப இந்த சேமிப்பின் மூலமா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் முதலீடு செய்ய போறோம். சரியா? அப்ப இந்த முதலீடு செய்ய போறோம் அப்படின்னா, முதலீடு செய்ய போறோம் என்னத்துக்காக, இந்த மூலதன பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்காக. விளைஞ்சா? அப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம். அதாவது மூலதன பொருட்கள் வந்து மூலதன பொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னா நுகர்வு குறையணுமா கூடணுமா? குறையணும். அண்ணஹரி. ஏனது நுகர்வு குறைஞ்சாதான் சேமிப்பு அதிகரிக்கும். சேமிப்பு அதிகரிச்சாதான் முதலீடு அதிகரிக்கும். முதலீடு அதிகரிச்சாதான் மூலதனம் அதிகரிக்க போகுது. மூலதன பொருட்களை வந்து நாங்க என்ன செய்யலும், உற்பத்தி செய்யணும். இந்த பேசிக்கான விடயம் உங்களுக்கு விளங்கிச்சா?
இந்த விஷயம் உங்களுக்கு நல்லா தெளிவா விளங்கினா? ஹரிஷ் ஹரிஷ் கிளியரா? ஓம் சார். ஹரிஷ் சத்தமே இல்லை. ஹரிஷ் கிளியரா விளங்கினா சொன்ன விஷயம்? மீட்டிங்ல ஈக்கிறீங்களா? சொல்லுங்க. கிளியரா விளங்கிச்சா இல்லையா? ஓம் சார். ரைட். அடுத்தது எலெக்ஷனா நஃப்லா 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 கிளியரா? ஓம் சார். ரைட். அது சஹாம் இந்த 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 விஷயம் விளங்கிச்சா என்னண்டு? ஓ சார் விளங்கினேன். ரைட். இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம். எப்படி ஆன்சர் கொடுக்க போறோம்? இப்ப முதலாவது விடயம் என்னன்னு சொன்னா, பொருளாதார வளர்ச்சிக்குரிய பிரதான காரணி என்னன்னு சொன்னால் மூலதனவாக்கம். அந்த விஷயத்தை அந்த பாயிண்ட்ஸ் நீங்க எப்படி சரி நீங்க அந்த 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 ஆன்சருக்குள்ள கொடுக்கணும். என்னது? பொருளாதார வளர்ச்சிக்குரிய பிரதான காரணி என்ன? மூலதனவாக்கம். ஏன் மூலதனவாக்கம் பொருளாதார வளர்ச்சிக்குரிய பிரதான காரணி அப்படின்னு சொன்னா, மூலதனம் அதிகமாக இருந்தால்தான் எங்களுக்கு என்ன செய்யலும்? எதிர்காலத்துல பொருட்கள் சேவைகளை அதிகமா உற்பத்தி செய்ய இயலும். அப்படி உற்பத்தி செஞ்சால்தான் என்ன நடக்கும் என்றால், பொருட்கள் சேவைகள உற்பத்தி அதிகரிச்சு மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும். மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் தொடர்ச்சியான அதிகரிப்பை தான் நாங்க என்ன சொல்லுவோம்னா பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லுவோம். இது கிளியரா விளங்கினா? மூலதனவாக்கம் எப்படி பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுது, பிரதான காரணியாக அமையுது. அப்ப சார் இப்ப என்னன்ற தம்பி, பொருளாதார வளர்ச்சிக்கு பிரதான காரணி மூலதனவாக்கம். மூலதனவாக்கம் எப்படி பொருளாதார வளர்ச்சிக்கு பிரதான காரணியாக அமையுது அப்படின்னா, மூலதனவாக்கம் மூலதனவாக்கம் எப்படி பொருளாதார வளர்ச்சிக்கு பிரதான காரணியாக அமையுதுன்னு சொன்னால், இந்த மூலதனவாக்கத்தின் மூலமாக மூலதன பொருட்கள் உற்பத்தி அதிகமாயிக்கும். மூலதன பொருட்கள் அதிகமாக கைவசம் நீக்கும். அப்ப எதிர்காலத்துல எங்களுக்கு பொருட்கள் சேவையில நான் கேட்கிற கேள்விக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணணும் அன்மியூட் பண்ணி. சரியா? மூலதன வாக்கம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுங்களேன். அப்ப மூலதன வாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா மூலதன பொருட்கள் உற்பத்தி அதிகமாக இருக்கும். அப்ப மூலதன பொருட்கள் உற்பத்தி அதிகமாக இருந்துச்சுன்னா எதிர்காலத்துல எங்களுக்கு பொருட்கள் சேவைகள் அதிகமா உற்பத்தி செய்யலுமா இல்லதா? ஏலும். சரியா? அப்ப எதிர்காலத்துல பொருட்கள் சேவைகள் அதிகமாக உற்பத்தி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்குமா இல்லையா? அதிகரிக்கும். மொத்த உள்நாட்டு உற்பத்தி தொடர்ச்சியா அதிகரிச்சுன்னு சொன்னா பொருளாதாரம் வளர்ச்சி அடையுமா இல்லையா? வளர்ச்சி அடைய போகுது. விளைஞ்சவங்க சொல்றது. அப்ப எப்படி பொருளாதார வளர்ச்சிக்கு பிரதான காரணி மூலதனவாக்கம் அப்படின்றத நீங்க விளங்கிக்கணும். அப்ப மூலதனவாக்கத்திற்கு பிரதான மூலம் என்னன்னு சொன்னால் சேமிப்பு. சேமிப்பு அந்த பாயிண்ட் கொடுங்க. சேமிப்பு சமன் வருமானத்துல இருந்து நிகழ்கால நுகர்வை கழிக்க வாரதுதான் இந்த சேமிப்பு அப்படிங்கிறது. இப்ப சேமிப்பை நாங்க எப்படி எடுக்கிறன்ற விஷயத்தையும் நாங்க கொடுக்கணும். சரியா? முதலாவது பொருளாதார வளர்ச்சிக்குரிய பிரதான காரணி மூலதனவாக்கம். அந்த மூலதனவாக்கத்துக்குரிய பிரதான மூலம் என்ன? சேமிப்பு. அதே மாதிரி ஒரு சமூகம் தன் நிகழ்கால நுகர்வின தியாகம் செய்யும் அளவிலே மூலதனவாக்கம் தங்கிக்குது. ஏனது ஏனது நுகர்வை அந்த நிகழ்கால நுகர்வை குறைக்க 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 சேமிப்பு அதிகரிக்கும். சேமிப்பு அதிகரிக்க 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 என்ன செய்யும்? மூலதனவாக்கம் அதிகரிச்சுட்டு போகும். அப்ப மூலதனவாக்கம் அதிகரிக்க 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 என்ன செய்யும்? எதிர்கால பொருளாதார வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி அதிகமாயிக்குமா இல்லையா? போவா இல்லையா? ஓம் சார். இல்லைங்களா? அப்ப நுகர்வு குறைக்கிறது தான் நினைக்க விஷயம். சரி, அதை நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக நினைக்கலாம். நிகழ்கால நுகர்வினை தியாகம் செய்யும் அளவிலே மூலதனவாக்கம் தங்கிக்க போகுது. அப்ப அப்ப மூலதனவாக்கம் அப்படி தங்கிக்கிறதால மூலதனவாக்கத்தின் மூலமா தான் என்ன நடக்கும் சொன்னால் மூலதன பொருட்களின் உற்பத்தி அதிகரிக்கிறது காரணமா பொருளாதார வளர்ச்சி அடைய போகுது. இப்ப நாங்க ஒரு வரைபடத்தின் மூலமா நாங்க என்ன செய்யணும்னா இந்த விஷயத்த கொடுக்கணும். அதுக்கு நாங்க ஒரு டாக்குமெண்ட் உருவாக்குவோம். வேர்ட் டாக்குமெண்ட் போடுவேன்.
Right. இதுல இப்ப நாங்க உங்களுக்கு பேசிக்கான விஷயம் தெரியும் எப்படி வந்து இந்த நிகழ்கால நுகர்வு வந்து தியாகம் செய்யறதால எதிர்காலத்திலே எப்படி பொருளாதாரம் வளர்ச்சி அடைய போகுதுன்ற விஷயம் பேசிக்கா உங்களுக்கு விளங்கி. இப்ப நாங்க ஒரு வரைபடத்தின் மூலமா இதை நாங்க பார்க்க போறோம். 2 வரைபடங்களின் மூலமா நாங்க இந்த விஷயத்தை விளக்க போறோம். சரியா? அப்ப முதலாவது விடயம் என்னன்னு சொன்னால் நிகழ்கால நுகர்வு நல்லா விளங்கிக்கணும். நிகழ்கால நுகர்வை நாங்க சிறிய அளவால இழக்க போறோம். விளங்கிட்டா? கொஞ்சம் தான் இந்த நுகர்வை குறைக்க போறோம். சிறிய அளவால நாங்க நிகழ்கால நுகர்வை குறைச்சோம் அப்படின்னு சொன்னால் இழந்தோம் அப்படின்னு சொன்னால் இழக்க தயாராக இருக்கிற சமூகத்தின் எதிர்கால வளர்ச்சி வீதம் குறைவாய்க்குமா அதிகமாய்க்குமா? அதை மட்டும் சொல்லுங்க பாப்போம். குறைவாய்க்குமா அதிகமாய்க்குமா? சிறிய அளவால நுகர்வை வந்து இழக்கிறதுக்கு தயாராகிக்கிறாங்க ஒரு சமூகம். இல்லைங்களா? இழக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நுகர்வை சிறிய அளவால இழக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த சமூகத்துல எதிர்கால வளர்ச்சி வீதம் குறைவாக இருக்குமா அதிகமாயிக்குமா? அதிகமாயிக்கும். இழக்குறாங்க. நல்லா விளைவிக்கலாம். சரியா? இழக்குறாங்க. ஆனா சிறிய அளவால தான் இழக்குறாங்க. அப்ப சிறிய அளவால இழந்தாங்க அப்படின்னு சொன்னா சிறிய அளவால தானே வளர்ச்சி அடைய போகுது பொருளாதாரம். ஓவா இல்லையா? இல்லைங்க உங்களுக்கு இப்ப கொஞ்சம் அதாவது நிகழ்கால நுகர்வு கொஞ்சம் தான் குறைக்கிறான். கொஞ்சம் குறைச்சா கொஞ்சம் தானே அதிகரிக்கும். ஓ சார். இல்லைங்களா? அதே மாதிரி 2வது டாபிக்ல வரும். 2வது டாபிக் என்ன சொன்னா நிகழ்கால நுகர்வை பெரிய அளவால என்ன செய்ய போறான்டா இழக்க போறான். அப்ப பெரிய அளவால இழந்தான் அப்படின்னு சொன்னா நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க எதிர்காலத்துல பொருளாதார வளர்ச்சி வந்து பெருசாயிக்குமா கொஞ்சமாயிக்குமா? சிறுசாயிக்குமா பெருசாயிக்குமா? நிகழ்கால நுகர்வை நல்லாவே குறைக்க போறான். பெரிய அளவால இழக்க போறான் அப்படின்னு சொன்னால் வளர்ச்சி எதிர்காலத்துல பொருளாதார வளர்ச்சி வந்து அதிகமாகிக்குமா குறைவாயிக்குமா? வளர்ச்சி அதிகமாயிக்கும். விளைஞ்சா இதுக்கு சந்தேகப்படுறீங்க. ரைட். இப்ப நாங்க இதுக்கு ஒரு வரைபடம் வரையும். இப்ப இதுல வந்து நுகர்வு பொருள், இது வந்து மூலதன பொருள். நுகர்வு பொருள், மூலதன பொருள். அதே மாதிரி இங்கேயும் வந்து நுகர்வு பொருள், மூலதன பொருள். சரி. இப்ப என்ன விஷயம்னு சொன்னால் ரைட் இது வந்து உற்பத்தி சாத்திய வலை. ரைட். இப்ப நுகர்வு பொருள் உற்பத்தியை என்ன செய்ய போறான்னால் குறைக்க போறான். சரியா? நுகர்வு பொருள் உற்பத்தியை வந்து குறைச்சிட்டு மூலதன பொருள் உற்பத்தியை அதிகமாக செஞ்சான் அப்படின்னு சொன்னா மூலதன பொருட்கள் உற்பத்தியை அதிகமா செஞ்சான் அப்படின்னு சொன்னா எதிர்காலத்தின் அதாவது இப்படி நாங்க சொல்லுவேன் நுகர்வு பொருள் உற்பத்தியை வந்து குறைக்கிறான். குறைச்சிட்டு மூலதன பொருட்கள் உற்பத்தியை அதிகரிக்கிறான். அப்ப இப்படியான சந்தர்ப்பத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா கொஞ்சமா தான் குறைக்கிறான். சரியா? கொஞ்சமா தான் குறைக்கிறான். சரியா? நுகர்வு பொருள் உற்பத்தியை நுகர்வை வந்து நுகர்வை இழக்க போறான்டா நுகர்வு பொருள் உற்பத்தி குறைவடையும். அப்ப பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். ஆனா கொஞ்சமா தான் வளர்ச்சி அடையும். பொருளாதார வளர்ச்சி வந்து எப்படி காட்டுவோம்? பிபிசி வலையை நாங்க வளப்புறம் நகர்வின் மூலமா காட்டுவோம். அப்ப கொஞ்சமா தான் வளர்ச்சி அடைய போகுது. அதே நாங்க நுகர்வு பொருள் உற்பத்தியை குறைக்கிறதா இருந்தா நுகர்வு வந்து பெரிய அளவுல இழக்கிறதுக்கு அதாவது நுகர்வு வந்து இழக்கிறதுக்கு தயாரிக்கணும். அப்ப நுகர்வு வந்து இழக்கிறதுக்கு தயாரிக்கணும்னு சொன்னா இதை நாங்க எடுத்தோம்னு சொன்னால் இப்படி நாங்க எடுத்தோம்னு சொன்னா அதாவது நுகர்வு பொருள் உற்பத்தியை வந்து நல்லாவே குறைக்கணும். பாருங்க இதுக்கு முன்னாடி எனக்கு எப்ப பாருங்க ஆனா மூலதன பொருட்கள் உற்பத்தியை வந்து நல்லாவே அதிகரிக்கிறான். சரியா? பெரிய அளவுல இழக்க தயாராகிறான்.
பெரிய அளவுல இலக்க தயாராக இருந்தான் அப்படின்னு சொன்னால் அதுல பொருளாதார வளர்ச்சி வீதம் வந்து பெரியதாக இருக்கும். விளைஞ்சா இப்படித்தான் நாங்க காட்டுறோம். ரைட், பெரியதாக காணப்படும் பொருளாதார வளர்ச்சி. ரைட், அப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம். பொருளாதாரத்துல வந்து அந்த ஒரு பொருளாதாரத்துல நுகர்வை இழக்க போறான் அப்படின்னு சொன்னா நுகர்வு பொருள் உற்பத்தியை குறைச்சா தானே நுகர்வு இழக்க இயலும். ஓவா இல்லையா? நுகர்வு பொருள் இல்லாட்டி தான் நுகர்வு குறைவாய்க்கும். ஓ சார். விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது. அப்ப நுகர்வு பொருள் உற்பத்தியை குறைக்கிற டைம்ல கொஞ்சமா குறைச்சான் அப்படின்னு சொன்னா அதாவது பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் ஆயிக்கும். ஆனா நுகர்வு பொருள் உற்பத்தியை வந்து நல்லாவே குறைச்சான் அப்படின்னு சொன்னா பொருளாதார வளர்ச்சி மிக அதிகமாயிக்கும். இதுதான் இதுல விளக்கம். இந்த ரெண்டு விஷயத்தின் மூலமாவும் நீங்க விளக்கும். அப்பதான் உங்களுக்கு முழுமையான மார்க்ஸ் கிடைக்க பெறும். இந்த படத்துக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்கும், இந்த படத்துக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்கும். கட்டாயமா இது ரெண்டு விஷயத்தையும் விளக்கும். அப்ப ஏன் இது ரெண்டு விஷயத்தையும் விளக்க போறோம் அப்படின்னு சொன்னா நுகர்வை இழக்கிற அளவின் மூலமா தான் பொருளாதாரம் அந்த அளவின் அடிப்படையில தான் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய போகுது. நீங்க எந்த அளவு நுகர்வை இழக்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி அடையும். விளைஞ்ச உங்களுக்கு சொல்றது. இப்போ உதாரணமா நாங்க ஒரு உதாரணத்தின் மூலமா சொல்ல போனா நீங்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அப்படி அந்த அளவுக்கு தானே உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வரும். விளைஞ்சா எவ்வளவு நீங்க இந்த விளையாட்டுகளை நீங்க இழக்கிறதுக்கு தயாராகிக்க போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ரிசல்ட்ஸ் அதிகமாயிக்கும். எவ்வளவு நீங்க அந்த உங்களோட தேவையில்லாத வேலைகளை தவிர்க்கிறதுக்கு வந்து தவிர்க்கிறதுக்கு நீங்க விரும்புறீங்களோ அதை வந்து தடை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து என்ன செய்யணும் ரிசல்ட்ஸை வந்து அதிகரிச்சு கொள்ளிடும். அது மாதிரி தான் இந்த விஷயம். நுகர்வு வந்து எந்த அளவுக்கு நீங்க குறைக்கிறீங்களோ நிகழ்கால நுகர்வை பொருளாதார வளர்ச்சி வீதம் வந்து அந்த அளவு அதிகமாயிக்கும். குறைவா நுகர்வு வந்து அதாவது நிகழ்கால நுகர்வு சிறிய அளவுல குறைச்சிங்கன்னு சொன்னா சிறிய அளவுல பொருளாதார வளர்ச்சி அடையும். அதே மாதிரி நுகர்வை வந்து பெரிய அளவுல நீங்க நிகழ்கால நுகர்வு பெரிய அளவுல குறைச்சிங்கன்னு சொன்னா பெரிய அளவுல அதாவது என்னது பொருளாதார வளர்ச்சி அடைய போகுது. இதுதான் இதுல விஷயம். இந்த விஷயத்தை நீங்க ஒவ்வொரு படத்தின் மூலமா விளக்கினா ரைட் அப்படி எனக்கு அப்ப இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நல்ல விளக்கம் உண்டு ஈக்குது அப்படின்றத வந்து அவன் அந்த எக்ஸாமினர் அந்த மார்க்ஸ் போடுறவன் விளங்கி கொள்வான். விளைஞ்ச உங்களுக்கு சொல்றது. அப்ப மார்க்ஸ் ஃபுல்லா போட்டுருவான். அப்ப அதுக்காகத்தான் இந்த ரெண்டு படத்தின் மூலமாவும் நாங்க அந்த விஷயத்தை விளக்குறது. சரியா? ரைட், இதை கிளியரா நீங்க என்ன செய்யணும் விளங்கி கொள்ளணும். ரைட், இதுதான் இது ஆன்சர். அப்ப நிகழ்கால நுகர்வின் மூலம் நுகர்வின் தியாகமும் எதிர்கால பொருளாதார வளர்ச்சியும் எப்படி வந்து நாங்க தொடர்புபடுத்தி எழுதுறது அப்படின்றத நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கி கொள்ளணும். ரைட், இந்த கேள்வி கிளியரா விளங்கினா மிக முக்கியமான ஒரு கேள்வின்றதாலதான் பெரிய டைம் எடுத்து உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஆம் சார். ஏன்னா பெரும் சோகத்துல சொல்றீங்க ஓ சேர்னு சொல்லி விளங்கிச்சா இல்லையா? இல்லாட்டி இன்னும் ஒருக்க விளக்கப்படுத்தவா? இல்ல விளங்கிருச்சு, பரவாயில்ல. இல்லாட்டி தூக்க கண்ணுல சொல்றீங்களா ஓ சேர்னு சொல்லி? சார் அப்படியெல்லாம் இல்ல. சரி சரி ரைட். அடுத்தாக்கள் அம்ரத், திலக்ஷனா, நஃப்லா, பிரின்ஸா, ரீமா, ஷஹாம், ஓ சார். சீமா கிளியரா? விளங்கினேன் சார். ரைட் ரைட். சீமா கிளியரா? ஓ சார். ரைட். அடுத்தது குவேஸ். என்ன மாதிரி குவேஸ்ட சத்தமே இல்ல. விளங்கிது சார். பரவாயில்லையா? கன்ஃபார்மா விளங்கிட்டா. எனக்கு அந்த பரவாயில்லன்ற கதை வரப்படாது. கன்ஃபார்மா விளங்கிட்டா. நல்லா விளங்கிட்டு சார். இந்த பரவாயில்ல இல்லாட்டி தூக்க கண்ணுல இருந்துட்டு ஓ சார் விளங்கிட்டு அபி எப்பயும் அப்படிதான். கேள்வி கேட்டா ஆன்சர் பண்றது ஓ சார் விளங்கிட்டு அப்படின்ட்டு. என்ன தூக்கம் அபி இல்லையே? உஜாரா தானே இருக்கிறீங்க. படிப்ப சரியா வரும் தானே? நல்ல ரிசல்ட் எடுக்கலும் தானே? ஆம் சார், வரும். ஓ ரைட். சரியா? அப்ப ரைட். 5வது கேள்விக்குள்ள போவோம். விளங்கின்னு சொன்னால் 5வது கேள்விக்குள்ள போவோம். 5வது கேள்வியை ரீட் பண்ணுங்க. பிரின்ஸா ரீட் பண்ணுங்க. பின்வரும் நிகழ்வுகள் அல்லது சம்பவங்களை உற்பத்தி சாத்திய வலையின் மூலம் வெளிப்படுத்துக. ஆனா வேலையின்மை வீதத்தில் ஏற்படும் அதிகரிப்பு. ஆவண்ணா கொரோனா பெரும் தொற்றினால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இறந்தமை. ஈனா பொருளாதார விரிவாக்கம். ஈயன்னா எதிர்க்கணிய பொருளாதார வளர்ச்சி. ரைட்.
இப்படியான கேள்வி வந்து வழமையா உங்களுக்கு வாரது சம் டைம் வராமலும் நீக்கலாம். ஆனா இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். யூனிட் அதாவது வேலையின்மையில வந்து வேலையின்மை வீதத்துல ஏற்பட்ட அதிகரிப்பு, வேலையின்மையில அதிகரிப்பு ஏற்படுது. அப்ப இப்படியான சந்தர்ப்பத்துல வந்து உற்பத்தி சாத்திய வலையில எப்படி நாங்க காட்டுறது? கொரோனா பெருந்தொற்றினால ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இறந்தமை. அப்ப தொழிலாளர்கள் இறந்தா என்ன நடக்கும்? பொருளாதார வளர்ச்சி, அதாவது பொருளாதாரம் வளர்ச்சி அடையுமா, வீழ்ச்சி அடையுமா? உற்பத்தி சாத்திய வலையில வந்து நாங்க எப்படி நாங்க அதை காட்டுறது? பொருளாதாரத்தின் விரிவாக்கத்தை நாங்க எப்படி உற்பத்தி சாத்திய வலையின் மூலமா காட்டுறது? எதிர்க்கணிய பொருளாதார வளர்ச்சி, எதிர்க்கணிய பொருளாதார வளர்ச்சி, நேர்க்கணிய பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு இருக்குது. அப்ப எதிர்க்கணிய பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொன்னா என்னது? பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடைகிறது சொல்றது தான் எதிர்க்கணியன் அப்படின்னு சொல்றது. பொருளாதார வளர்ச்சி, எதிர்க்கணிய பொருளாதார வளர்ச்சின்னு சொன்னா பொருளாதார வீழ்ச்சியை குறிப்பிட்டது. நல்லா விளங்கிக்கணும். எப்படி அதை மயக்கிறான் அப்படின்றத நீங்க தெளிவா விளங்கிக்கணும். நாங்க மயங்கிடப்படாது அவன் சொல்றது. சரியா? அப்ப வேலையின்மையில ஏற்பட்ட அதிகரிப்பு இது எல்லாத்தையும் நாங்க கிளியர் பண்ணுவோம். ரைட். இப்ப முதலாவது வந்து என்ன கேட்கிறாங்க, முதலாவது என்ன விஷயம் சொன்னா வேலையின்மையில ஏற்பட்ட அதிகரிப்பு. வேலையின்மையில வந்து வேலையின்மை வீதத்துல அதிகரிப்பு ஏற்பட்டுச்சுன்னு வேலையின்மைன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு புள்ளியால தான் காட்டுவோம் வேலையின்மை. வேலையின்மையில அதிகரிப்பு ஏற்படுது. அப்ப வேலையின்மையில அதிகரிப்பு ஏற்படுதுன்னு சொன்னா உள்ளுக்கு இருக்கிற புள்ளி இன்னும் உள்ளுக்காக போகுது. உள்ளுக்கிற புள்ளி என்ன நடக்க போகுது? இன்னும் முழுக்க வேலையின்மைன்னு சொன்னா எப்படி நாங்க காட்டுவோம்? இப்ப வேலையின்மையில அதிகரிப்புன்னு இல்லாம வேலையின்மைன்னு தந்திக்கிறோம். வேலையின்மையை நாங்க எப்படி காட்டுவோம்? எப்படி காட்டுவோம்? ரீமா ரீமா எப்படி காட்டுவோம் நாங்க வேலையின்மையை? உற்பத்தி சாத்திய வலையில எப்படி நாங்க வேலையின்மையை காட்டுவோம்? ரீமா சொல்லுங்க. ரைட், அவங்க அன்மியூட் பண்ணல. ரைட், அடுத்த ஆள் யார்? சரி, ஒரு ஆள். வேலையின்மையை நாங்க எப்படி காட்டுறது உற்பத்தி சாத்திய வலையில? உற்பத்தி சாத்திய வலையின் உள்ளே புள்ளி அமைந்திருக்கு. உற்பத்தி சாத்திய வலைக்குள்ள இருக்கிற ஒரு புள்ளியால நாங்க என்ன செய்ய போறோம்? வேலையின்மையை காட்ட போறோம். அப்ப வேலையின்மை வீதத்துல அதிகரிப்பு ஏற்படுது. வேலையின்மை வீதத்துல அதிகரிப்பு ஒன்று ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா என்ன நடக்குதுன்னா உள்ளுக்கு இருக்கிற புள்ளி இன்னும் உள்ளுக்காக போகுது. ஏன்னா வேலையின்மை அதிகரிக்கும். சரியா? அப்ப இப்படித்தான் நாங்க என்ன செய்வோம் என்றால் இந்த வேலையின்மையில் ஏற்பட்ட அதிகரிப்பு நாங்க காட்டுவோம். அடுத்ததாக கொரோனா பெருந்தொற்றினால ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இறந்தாங்க. அப்ப தொழிலாளர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்க போகுது என்றால் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய போகுது. அப்ப பொருளாதார வீழ்ச்சியை நாங்க எப்படி நாங்க காட்டுவோம்? எப்படி நாங்க காட்டுவோம்? இபிசி வலையை உட்புற நகர்வினால காட்டுவோம். சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கணும். ஏனது கொரோனா பெருந்தொற்றினால ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இறந்தாங்க அப்படின்னு சொன்னா ஏன் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுது அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு உங்களுக்கு வரும் தானே? இப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். கொரோனா பெருந்தொற்றினால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இறந்தாங்க அப்படின்னு சொன்னா நாங்க முதலாவது உற்பத்தி காரணிகள். சரியா? நல்லா விளங்கிக்கணும். எப்படி நாங்க அடிப்படையில இருந்து வாரோம்னு பாருங்க. உற்பத்தி காரணிகள் எனக்கு ஒருக்கா சொல்லுங்க. என்னென்ன வரும்? நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி. நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி. இப்ப கொரோனா பெருந்தொற்றினால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இறந்தமை அப்படின்றது வந்து அது ஒரு உற்பத்தி காரணியா இல்லையா? தொழிலாளர்கள் உழைப்பு அப்படின்றது உற்பத்தி காரணி. சரியா? அப்ப உற்பத்தி காரணி வந்து என்ன நடக்குது? குறைவடையுது. அப்ப உற்பத்தி காரணி குறைவடைஞ்சா பொருட்கள் சேவைகள் உற்பத்தி குறைவடையுமா இல்லையா? இல்லையா? குறைவடையும். பொருட்கள் சேவைகள் உற்பத்தி குறைவடைஞ்சா மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைவடையுமா இல்லையா? குறைவடையும். மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைவடைஞ்சுன்னு சொன்னா பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுமா இல்லையா? வீழ்ச்சி அடையும். அதைத்தான் நாங்க இதுல காட்டுறோம். விளைஞ்சவங்க சொல்றது எதோட எப்படி நாங்க தொடர்புபடுத்துறது அப்படின்றத நீங்க என்ன செய்யணும்? அதான் சொல்றது அடிப்படை திட்ட தெளிவா விளையங்களும் அடிப்படைய
சரியா? அப்ப நாங்க இன்னும் எங்களுக்கு நிறைய கேள்விகள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி பொருளாதார விரிவாக்கத்தை நாங்க எப்படி ஒரு பிபிசி வலையில நாங்க காட்டுறது அப்படின்னு சொன்னால், பொருளாதாரம் விரிவாக்கம் அடையுது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு புள்ளி வந்து என்ன செய்யறது என்றால் இந்த கோட்டை நோக்கி நகர்றது. விளைஞ்ச சொல்லுது இந்த அதாவது பிபிசி வலையை நோக்கி நகர்றது. இதுதான் இந்த பொருளாதார விரிவாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? இப்படிதான் நாங்க பொருளாதார விரிவாக்கத்தை அதே மாதிரி எதிர்க்கணிய பொருளாதார வளர்ச்சி எப்படி மயக்கம் விளைஞ்ச உங்களுக்கு சொல்லுது. எதிர்க்கணிய பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொன்னா பொருளாதார வீழ்ச்சியை குறிப்பிடுறது தான் எதிர்க்கணிய பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். பொருளாதார வீழ்ச்சியை நாங்க எப்படி காட்டுவோம்? இப்படி காட்டுவோம். அப்ப நேர்க்கணிய பொருளாதார வளர்ச்சியை நாங்க எப்படி காட்டுறது பிபிசி வலையில? சாரி கொஞ்சம் இருங்க. எதிர்க்கணிய பொருளாதார வளர்ச்சியை நாங்க எப்படி காட்டுறோம்? பொருளாதார வீழ்ச்சி எதிர்க்கணிய பொருளாதார வளர்ச்சியை நாங்க எப்படி காட்டுவோம்? பிபிசி வலை இடப்புறம் உட்புறம் அல்லது இடப்புறம் நகர்றதின் மூலமா. அப்ப நேர்க்கணிய பொருளாதார வளர்ச்சியை காட்டுறதா இருந்தால் எப்படி காட்டுவோம்? வலப்புறம் வெளிப்புறம் அல்லது வலப்புறத்தின் மூலமா நாங்க காட்டுவோம். விளைஞ்ச சொல்லுது. அப்ப தெளிவா விளையணும். எதிர்க்கணிய பொருளாதார வளர்ச்சினா எதை குறித்து நிக்குது? பொருளாதாரம் வீழ்ச்சியை தான் சொல்றது. ரைட்? இதெல்லாம் கிளியரா விளங்கினா இல்லையா? ஓ சார். ஓம் சார். ரைட். நாங்க இதை ஸ்டார்ட் பண்ணினோம்னு சொன்னால் யூனிட் 2 நாங்க ஸ்டார்ட் பண்ணினோம்னு சொன்னால் எங்களுக்கு முடிச்சு கொள்ளையெல்லாம் போகும். டைம் போதாது. இப்போவே டைம் சரி 9:23 போகுது. நாங்க இப்போதைக்கு கிளாஸை முடிப்போம். அடுத்த கிளாஸ்ல நாங்க பார்ப்போம். சரியா? அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு குரூப்ல ஆக்டிவ் ஆயிருங்க. குரூப்ல நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் எப்போ கிளாஸ் இருக்குது என்ன மாதிரின்னு சொல்லி. எப்போ கிளாஸ்னா தொடர்ச்சியாக கிளாஸ் இருக்குது. ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக கிளாஸ் இருக்குது. என்ன பார்ட் 2 செய்யறதா பார்ட் 1 செய்யறதா எத்தனாவது யூனிட் செய்யறது எத்தனாவது கேள்வி செய்யறது இது சம்பந்தமான அப்டேட் எல்லாம் நான் குரூப்ல போடுவேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, தொடர்ச்சியா உங்களோட எக்ஸாம் வரை கிளாஸ் ஆகும் இன்ஷா அல்லாஹ். ரைட்? ஓகே சார். ஓகே. ரைட். அப்போ நாங்கள் கிளாஸ் முடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.